வணக்கம். நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி பட்டு பாவாடை, ரெடிமேட் பட்டு பாவாடை மாதிரி எப்படி மாடர்னாக அடிக்கிறதுங்கிறத நான் சொல்கிறேங்க. இப்போ 6லேருந்து 7 வயசு பொண்ணுக்கு நான் அடிக்கிறேங்க. அதுக்கு 1.25 மீட்ரு இருக்குங்க துணி. அகலம் நிறைய இருக்குது. பார்ட்ரு பார்த்திங்கன்னா இது 1.25 மீட்ரு இருக்குது. 1.25 நான் இந்த அளவுக்கு ஃபோல்டு பண்ணி டபுளாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். கீழே பார்ட்ரு வச்சுக்கிறேன். ஒன் சைட் பார்ட்ரு, மேல் பக்கம் பார்ட்ரு இல்லை. இதை கட் பண்ணி நம்ம மேலே சட்டைக்கு தைக்க போகிறோம். ஹைட்டு பார்த்திங்கன்னா 27 இன்ச்சு வச்சுருக்கேன் ஹைட்டு. பாவாடை ஹைட்டு. நான் டக்ஸ் பிடிக்கல, ஏன்னா இந்த ஃப்ளவர்ஸ் வர்றதுனால டக்ஸ் பிடிச்சா அந்த ஃப்ளவர்ஸ் அடிப்படுங்கிறதுனால டக்ஸ் இல்லாமல் அப்படியே லென்த் அடிக்க போகிறேன். இது ஃப்ளீட் பெருசு பெருசாக வராதுங்க. சின்னதாக தான் குட்டி குட்டியாக அப்படியே பிடிக்கணும். ஏன்னா கீழே அகலம் கம்மி தான் நான் வச்சுருக்கோம். கரெக்டாக 1.25 தான் எடுத்துருக்கோம். இங்கே மேலே மட்டும் நம்ம இடுப்பு சைஸ் வர்ற மாதிரி சின்னதாக தான் பிடிக்கணும். ரொம்ப பெருசாக வராது. அதனால் நீங்கள் இந்த ஸ்ட்ரைட் தையலும் அடிக்க முடியாது, ரவுண்டு தையலும் அடிக்க முடியாது. இந்த ஃப்ளீட்டோடு ஃபினிஷ் பண்ணிக்கணும். மேலே பட்டி வைக்கிறது, நான் பட்டி பதிலாக எலாஸ்டிக் வைக்கலான் இருக்கேன். மேலே எலாஸ்டிக் வச்சுக்கலான் இருக்கேன். அதனால் இப்போ இது அகலம் இருக்கிறத வச்சுருக்கோம் 1.25 மீட்டரில். ஹைட் மட்டும் பார்த்து மார்க் போட்டிருக்கேன். கட் பண்ணிக்கலாம். 27 இன்ச்சஸ்க்கு மார்க் போட்டு இதை கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணியாச்சு. இது ஸ்ட்ரெயிட் பிடிச்சிக்க வேண்டியதான். 2 பக்கத்தையும் உருட்டி அடிச்சுட்டு இப்போ இதில் சட்டைக்கு கட் பண்ணலாம். அந்த சட்டைக்கு இதில் இருக்குது. இது 4 பீசஸாக இருக்குது. இப்போ இதுக்கு இடுப்பு பட்டிக்கு கொஞ்சம் இதில் கட் பண்ணி எடுத்துக்குவோம். நம்ம எலாஸ்டிக் வைக்கணும் இல்லைங்களா, அதுக்கு நான் 1.25 இன்ச் எலாஸ்டிக் வைக்கிறேங்க. அப்போ நமக்கு டபுள் ஃபோல்டிங்க்கு தேவை. அது துணி 4 இன்ச் அளவுக்கு கட் பண்ணுங்கள். இந்த பிசு இருக்கிறதுனால ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் போட்டிருக்கேன். 4 இன்ச் சைஸ்க்கு இது போதுங்க குழந்தைக்கு இடுப்பு பட்டி. அதனால் இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை எப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். இதில் மேலே வைக்கிறது எலாஸ்டிக்கு பாவாடைக்கு இதில் ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த சைஸுக்கு இதில் 4 பீஸ் இருக்குது, 4 கிளாத் இருக்குது. அந்த 4 கிளாத்தை இதுக்கு தகுந்தாப்படி நம்ம பிடிச்சிக்கணும். இடுப்பு பாருங்கள், இந்த மேல் பீஸ் நம்ம வெட்டி எடுத்ததில் ஷர்ட்டுக்கு எடுக்கிறேன். ஹைட்டு இருக்குது 16 இருக்குது, அப்படியே எடுத்திருக்கேன். அகலமும் 15 தேவைங்க. அதனால் 16 இன்ச்சஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பீஸை நம்ம இது கூட கட் பண்ணி எடுத்தாச்சுப்பேன். இதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். 7 இருக்குங்க. இதில் டோட்டல் ஷோல்டர் 5க்கு மார்க் போடுங்க. டோட்டல் ஷோல்டர் 5, சின்ன ஷோல்டர் அதில் 3, 2 நெக்குக்கு, கைக்குழி 5.5க்கு ஒரு பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாவாடை சட்டைங்கிறதுனால ஒரே மார்க் போதும். கைக்குழிக்கு 1 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சு அதில் இந்த கருவு வளைச்சி போட்டுக்கோங்க. கைக்குழியோட கருவு போதுங்க. இப்போ இந்தாண்ட நெக்கு ஃப்ரண்ட்டில் 4.5, பேக்குக்கு 2.5. நெக்கு அப்புறமா வரைஞ்சிக்குவோம். ஏன்னா 2 துணி ஃபோல்டிங்காக இருக்குதுங்க. அதனால் தனியாக எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். இது பேக் நெக்குக்கு, இது ஃப்ரண்ட் நெக்குக்கு. இப்போ பாடி ஷேப் பண்ணணும் குழந்தைங்களுக்கு. அப்போ நம்ம இதில் இங்கே இந்த கைக்குழி மார்க் இருக்குங்களா, இங்கேருந்து இங்கே ஒரு 3.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுங்கள். 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த கைக்குழிக்கு இதை ஷேப் பண்ணுங்கள். கொஞ்சம் பாடி கொண்டு போய் பண்ணிவிட்டு இது அவ்வளோதான். நீங்கள் இங்கே ஃபுல்லாக அப்படியே வெட்டினாலும் சரி, இல்லை ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம், இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்படி இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம்.
இது வந்து கட்டிக்குங்க. தைக்கிறதுக்கு உள்ள மார்க் வேணால் ஃபிட்டிங் பார்த்து நம்ம போட்டுக்கிட்டோம். இது தைக்கிறதுக்கு, இது தைக்கிறதுக்குங்க உள்ள, இது கட்டிங்க்கு, இது தைக்கிறதுக்கு. இது வந்து பாடி ஃபிட்டிங் கிடச்சிடும் குழந்தைங்களுக்கு. இந்த இடம் வந்து இந்த ஷோல்டர்கிட்ட இருந்து இந்த இடம் சென்டர் பகுதியில் இங்கே ஒரு டக்ஸ் பிடிக்கணுங்க. அதே மாதிரி இந்தாண்ட சைடுக்கும் பிடிக்கணும். இந்தாண்ட தெரியாது மார்க்கு உங்களுக்கு. இந்த பக்கம் பிடிச்சிட்டு கட் பண்ணதுக்கப்புறம் சென்டர் பார்த்து மார்க் போட்டுக்கோங்க. லைட்டாக பிடிச்சிக்கோங்க. இது கீழே வந்து நீங்கள் ஹைட்டு, இந்த ஹைட் ஓகேனா இப்படியே இதையே கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கோங்க. இல்லை இந்த ஹைட் சின்னதாக இருக்குன்னா நான் வந்து இந்த நெக் அடிக்கலாம் வந்து இந்த கோல்டன் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு டிசைன் பண்ணலான்னு இருக்கேன் கைக்கு இதுக்கெல்லாம். அதனால் இதை வச்சு நான் ஏதாவது பண்ண முடிஞ்சால் பார்டர் மாதிரி கீழே வச்சு அடித்து விட்டுருவாங்க. இப்போ இந்த வெளியே இருக்கிற மார்க்கை கட் பண்ணி எடுத்துடுவோம். இந்த ஃபிட்டிங் போட்டோம் இல்லைங்களா, அந்த வளைச்சி அந்த இடம் கட்டு கொடுத்துக்கோங்க. பார்க்கும்போது வளைஞ்சி வரணும்னு தெரியணும் உங்களுக்கு. இந்த துணி கட் பண்ணிவிட்டு ரொம்ப நாளைக்கு வச்சிட வேண்டாங்க. கட் பண்ணிங்கன்னா உடனே அடிச்சிடணும். ஏன்னா நூல் உருவிட்டு போகும், இந்த விரிஞ்சிட்டு வந்துடும். பேக் பீஸ் தனியாக எடுத்துக்குவோம், ஃப்ரண்ட் பீஸ் தனியாக எடுத்துக்குவோம். இப்போ இதில் வந்து பேக் சைடுக்கு 2.5 எடுத்திருக்கேன். அந்த 2.5 வந்து நீங்கள் ரவுண்டு போட்டு 2.5க்கு ரவுண்டு ஷேப் போட்டு எடுத்துக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரண்ட்டுக்கு ஷோல்டர் மட்டும் இதை வச்சு அப்படியே மார்க் போட்டுக்கோங்க. ஹைட்டு வந்து ஃப்ரண்ட் வந்து 4.5 எடுத்துருக்கேன். நெக்கோட ஹைட்டு 4.5க்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இப்போ இதில் நம்ம டிசைன் பண்ணணும். டிசைன் என்ன டிசைன் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த டிசைன் நம்ம போட்டு வச்சுக்கலாம். பாருங்க, நான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து பானக்கை விட்டுலான் இருக்கேன். பானக்கை வச்சுட்டு இங்கே ஃப்ரண்ட்டில் குழந்தைங்களுக்கு அந்த வயிற்றுக்கிட்ட கொஞ்சம் டிசைன் போடலான் இருக்கேன். அதுக்கு வந்து 5 இன்ச்சு ஹைட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், காட்டுறேன். 5 இன்ச்சுக்கு மார்க் போட்டிருக்கேன். அதுக்கு சென்டரில் 2.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே சேர்ந்து அப்படி அந்த லென்த்து கொண்டு வந்துடுங்க. அந்த கழுத்தோட பாவை கீழே வரைக்கும் இறக்கிக்கோங்க. உங்களுக்கு டிசைன் போட வசதியாக இருக்குங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இந்த இதில் 2.5க்கு பாயிண்ட் வச்சுருக்கு இல்லைங்களா, அதை ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்ட்ரைட்டாக சென்டருக்கு போட்டுக்கோங்க. இங்கே சென்டரில் வந்து இந்த இதில் என்ன டிசைன்னா டைமண்ட் மாதிரி வெட்டலான்னு இருக்குங்க. அதுக்காக தான் உங்களுக்கு 5 இன்ச்சில் பாதி 2.5க்கு ஒரு கோடு சென்டரில் போட சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல இருந்து இந்த எட்ஜுக்கு போகணுங்க. நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் எட்ஜு. இப்படி இதை கட் பண்ணிக்கணுங்க. இது வந்து பேட்டர்ன் உள்ள மாடல் மாதிரி பண்ண போகிறேன் நான். இதில் நெக்கு நான் வெட்டலைங்க. நான் அப்படியே கேன்வஸ் வச்சு நெக்கு திருப்ப போகிறேன். அதனால் நெக்கு வெட்டலை. இந்த பேட்டர்ன் மட்டும் கட் பண்ணியிருக்கிறேன். பான் நெக் இதை வச்சு அடித்து திருப்பிக்குவேன் நான். அதனால் நெக்கு கட் பண்ணல. பேட்டர்ன் மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த பக்கம் காட்டுறேன். இது வரைக்கும் பாங்க. இந்த இடத்துல சென்டரில் இந்த டைமண்ட் மாதிரி வரும். இந்த இடத்துக்கு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். என்ன நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கோல்டன் கிளாத் வச்சுருக்கேன்னு. கோல்டனும் இந்த வயலட்டையும் வச்சு மாடல் பண்ண போகிறோம் நம்ம. பாருங்க, நெக்கு நான் கட் பண்ணல. இந்த சென்டரில் அந்த வயிற்றுக்கிட்ட வர அந்த டைமண்ட் மட்டும் வெட்டி இருக்கிறேன். நெக்கு வெட்டிட்டோம்னா இது வந்து ஓப்பன் ஆகிடுங்க. அதனால் வெட்டலை. நான் அப்படியே வெட்டி திருப்புறேன். திருப்பினதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நம்ம பைப்பிங் மாதிரி ஏதாவது கொடுத்து அடிச்சுட்டு உள்ளே நம்ம என்ன மாடல் வேணுமோ அதை வச்சு அடிச்சுக்க வேண்டியதான். அது அடிக்கும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன்.
இப்போ கை கட் பண்ண போகிறேங்க. கை கட் பண்ணதுக்கு முன்னாடி கை வந்து பெடல் கை நான் வைக்கிறேங்க. அந்த பெடல் கை கட் பண்ணதுக்கு முன்னாடி பேப்பரில் நம்ம மார்க் போட்டு கட் பண்ணிக்கணும். அதுக்காக ஒரு பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நமக்கு எந்த அகலத்துக்கு கை தேவையோ அந்த அகலத்துக்கு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுவோம். இந்த அகலம் போதும் குழந்தைக்கு. இதை கட் பண்ணிவிட்டு ஹைட் வந்து 4 இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு சேர்த்து 4.5. 4 இன்ச் ஹைட்டு, அரை இன்ச் சேர்த்து 4.5. இந்த பக்கத்துக்கு இங்கே 4 எடுத்துருக்குன்னா இங்கே என்ன பண்ணுங்க, 2 இன்ச்சு கம்மி பண்ணி 2.5 எடுங்க. இப்போ இந்த மார்க்கு அந்த மார்க்குக்கு ஜாயின் பண்ணுங்கள். வளைச்சி வந்து இப்படி. அப்புறம் 2 கை வெட்டிக்கணுங்க. 2 கை வெட்டினா தான் நம்ம பேட்டர்னில் 2லேயும் மார்க் போட்டு வெட்டும்போது ஒரு கை தான் கிடைக்கும். பாருங்கள், இதில் வந்து 2 பீசஸ் இருக்குது. 2 கைக்கு வெட்டி இருக்கிறேன் இந்த மாதிரி. இதை வந்து நம்ம பெடல் கைக்கு எப்படி மார்க் போடணும், இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மார்க் போட்டுக்கோங்க. 2லேயும் சென்டர் பாயிண்ட்டை சென்டர் பாயிண்ட் மார்க் போடலன்னா நீங்கள் கட்டு கூட கொடுத்துக்கலாம். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து சின்ன குழந்தைங்கிறதுனால நான் வந்து 1.5 இன்ச்சு எடுக்கிறேங்க. 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு. அதே மாதிரி இந்தாண்ட சைடு மார்க் வந்து இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக போடாமல் இந்த பக்கத்துக்கு வந்துடணும். இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடு எடுத்தோன்னா இந்தாண்ட வந்து ரைட் சைடில் எடுக்கணும். 1.5 இன்ச்சுக்கு மார்க்கு, 1.5 இன்ச்சு மார்க்கு. இப்போ இந்த மார்க்கையும் நம்ம கரு போட போகிறோம். பாருங்கள், 1.5 இன்ச்சுக்கு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். இந்தாண்டையும் இந்தாண்ட லெஃப்ட் சைடு போட்டிங்கன்னா இந்தாண்ட சைடுக்கு ரைட் சைடில் போடுங்க. 2 நேராக போட்டுக்காதீங்க, நமக்கு இது கிடைக்காது. இப்படி கரு போட்டுக்கோங்க. இது வந்து முன்கைக்குழி வெட்டுறது இல்லைங்கிறதுனால ஒன்றா நான் அடிச்சிருக்கேன். நீங்கள் முன்கைக்குழி வெட்டுறதா இருந்தால் முன்கைக்குழிக்கு ஒரு பீஸுக்கு தனியாக ஒரு இதில் ட்ராயிங் போடணும், இன்னொரு கையில் பேக் கைக்குழி போட்டு எடுக்கணும். அது கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து நான் பெரியவங்களுக்கு அடிக்கும்போது நான் உங்களுக்கு அது எப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு அது தேவையில்லைங்க, அதனால தான் இப்படியே போட்டுருக்கேன். 2 பேப்பர் ஒன்றா வச்சுருக்கேன். இது கட் பண்ணியாச்சு இல்லையா. இதை வந்து இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இதை கட் கொடுத்துக்கோங்க. இப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்டை கட் கொடுத்துக்கோங்க. இப்போ இதுவும் இந்த கட்டும் மேலே க்ளோஸ் ஆகணும். இப்படி வரும். இதுதாங்க பெடல் பேட்டர்ன். இப்போ இந்த கிளாத்தை வச்சு தான் நம்ம இந்த பீஸில் கட் பண்ணணும். இந்த பேப்பரை வச்சு தான் நம்ம பீஸில் கட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் போட்டு பார்த்து கரெக்டாக வருதுன்னா இந்த பீஸை வச்சு சார்ட் பேப்பரில் ட்ராயிங் போட்டு நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவும் யூஸ் ஆகும். இங்கேருந்து இப்போ இந்த பேப்பர் இருக்கு இல்லைங்களா, இந்த எட்ஜில் இருந்து இந்த சைடு வரைக்கும் நம்ம பைப்பிங் அடிச்சுக்கணும். உருட்டி மடித்து தைக்கிறதெல்லாம் இதில் கிடையாதுங்க, பைப்பிங் தான் அடிக்கணும். பெடல் கையினாலே பைப்பிங் தான். இங்கேருந்து இந்த ஃபுல்லாக இது வரைக்கும் அடிச்சுக்கணும் பைப்பிங்கு. அதே மாதிரி இங்கேருந்து இந்த பக்கமும் பைப்பிங் அடிச்சுட்டு இது இங்கே மேலே வச்சோம்னா கீழே ஃபுல்லாக பைப்பிங் வரும். நமக்கு மேலே நம்ம இந்த இடம் கை ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க பெடல் கை. இப்போ இதை வச்சு நம்ம இதில் பெடல் வெட்டிக்குவோம். பாருங்கள், இதில் 2ஐயும் ஒன்றா வச்சுருக்கேன். துணியும் 2 லேயர் இருக்குது. கீழே வந்து நான் 1/4 இன்ச் என்ன பைப்பிங் வச்சு அடிப்பேன் இல்லைங்களா, அதுக்காக ஒரு 1/4 இன்ச் விட்டுருக்கேன். அதே மாதிரி இந்தாண்ட சைடுக்கும் ஒரு 1/4 இன்ச் விட்டுருக்கணும். மார்க் போடும்போது 1/4 இன்ச் விட்டு நீங்கள் போட்டு வெட்டிக்க வேண்டியது தான். இந்தாண்டிக்கெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். இந்த சைடுக்கெல்லாம் இதில் எவ்வளோ இருக்கோ அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியது தான். பேப்பர் எடுத்துடலாம்.
இப்போ இது வந்து ஒரு கைக்கு வந்துடுச்சு, இன்னொரு கைக்கு வேணும் நமக்கு. இதை வச்சு பார்த்து சென்டர் பாயிண்ட்டு அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான், கட்டு கொடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கட்டும் ரெண்டும் மேட்சிங் ஆகணுங்கிறது தெரியும். மேல் பக்கத்துக்கு பெருசாகவே கட்டு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கட்டும் மேட்சிங் ஆகணுங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அதுக்காக தான் பாருங்கள், கட் பண்ண பீஸை வச்சு அதே அளவுக்கு, ஏன்னா இது நம்ம ஏற்கனவே 1/4 இன்ச் விட்டுட்டோம் தைக்கிறதுக்கு, அதனால் இது வந்து இதே அளவுக்கு மார்க்கை போட்டு வெட்டிக்கோங்க. இந்தாண்ட கையை பாருங்கள். இந்த சென்டர் பகுதி மார்க் போட்டு வச்சுருக்கேன், அதையும் கட்டு கொடுத்துருங்க. பைப்பிங் அடித்து நம்ம அந்த வயலட் கலரை பைப்பிங் அடித்து இது மேலே வைக்கும்போது நல்லா பைப்பிங் இது வரைக்கும் வருங்க, நல்லாயிருக்கும் லுக்காக. கை மட்டும் கோல்டன் கலர் வெட்டியிருக்கேன். அவ்வளோதாங்க, கட்டிங் முடிஞ்சிருச்சு. தைக்கிற வீடியோஸ் பார்ப்போம். தைக்கிற வீடியோஸ் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இது கை, இது ஒரு கை, இது பேக் சைட் பீஸு, இது ஃப்ரண்ட் சைட் பீஸு. அந்த டிசைன்ஸு நெக்கெல்லாம் அடித்து எப்படி திருப்பணுங்கிறத நான் உங்களுக்கு வீடியோஸ் அடிக்கும்போது காட்டுறேங்க. இது மாதிரி வீடியோஸ் மேலும் என்னோடய வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை. தேங்க்யூ.